கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக சிந்தையை திருப்பம். தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அல்லேலூயா. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அப்படித்தானே பிரியமானவர்களே? நாம் எல்லா மனுஷனும் ஆரம்ப நாட்களில் இருள் என்று சொன்னால் பாவத்தை குறிக்கிறது. அப்படி ஒரு பாவ வாழ்க்கை ஏன்னா இந்த உலகத்தில் நடைமுறைக்கு இருக்கிறது. அடுத்த ஆளை பற்றி கஷ்டம் எதுவும் தெரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறது தான் பாவ வாழ்க்கை. அப்படி பாவ இருளில் நடக்கிற நம்மை அவர் ஒரு பெரிய வெளிச்சத்தை காணும்படி ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர், இருளை வெளிச்சமாக்குகிற கர்த்தர் என்கிற தலைப்பிலே சில வார்த்தைகள் நான் உங்கள் மத்தியிலே அதை கொண்டு வர ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜனத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இருள் என்கிற ஒரு பெரிய பாவ இருள் மிகுந்த ஆழமாய் அது ஒரு பெரிய காரியமாகத்தான் இருந்தது. அந்த ஆண்டவர் அந்த இருளுக்கு மேலே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். இருள் ஆழத்தில் இருந்தது. அந்த இருளுக்கு மேலே பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது வசனம். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். மக்கள் இந்த இருளில் இருந்தால் அழிந்து போவார்கள், பூமியிலேயே நாசமாகி விடுவார்கள், பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது என்று சொல்லி ஆண்டவர் வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். அல்லேலூயா. இருளை கொண்டு வரக்கூடியவன் பிசாசு. அந்த பிசாசை குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆண்டவர் ஒன்றும் செய்ய முடியாது. அவனை பாதாளத்தில் கட்டி போடுகிற வரைக்கும் அவனுக்கு கொடுத்த அதிகாரத்தை அவர் எடுக்காததுனால அந்த லூசிபர் ஆவி சவால் விட்டு கொண்டு உலகத்தோடு இருந்து மனுஷனை வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். அவனை ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மை தப்புவிக்கும்படி இருளையும் வெளிச்சத்தையும் வெவ்வேறாக பிரித்தார். ஆண்டவரை தரிசிக்கிறவர்கள் இருள் வாழ்க்கையிலிருந்து வெளிச்சத்தை காணும்படி இருளும் இருந்தது, வெளிச்சமும் இருந்தது, ரெண்டையும் வெவ்வேறாக பிரித்தார். அன்பானவர்களே, இந்த வேதத்தின் அடிப்படையில் இருளில் நடந்த நம்மை வெளிச்சத்தை கண்டிருக்கிறபடினாலே அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாகத்தான் நம்ம இருக்க வேண்டும். இருளுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அதனால அப்படி நடப்பார்கள் என்று சொல்லிதான் வெளிச்சத்தையும் இருளையும். பாவம் செய்கிறவர்கள் இருளில் வாழ்வார்கள். பாவ சிந்தனை உள்ளவர்கள், பாவமே தொழிலாக கொண்டு இருக்கிறவர்கள், வருங்காலத்தை பற்றி கவலையற்றவர்கள், பரலோக சிந்தை இல்லாதவர்கள், தேவனை அசட்டை பண்ணுகிறவர்கள் தான் இருள் என்று வைக்கப்பட்டு இருக்கிறது. இரண்டையும் ஆண்டவர் வேறாக பிரித்தார். 5வது வசனத்தில் தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. பாருங்க, அந்த இருளுக்கு எப்படி வச்சிருக்கா? இரவு. பாவம் இரவு தான் அதிகமாக செயல்படும். இரவுக்கு இருள் என்று பெயர் வைத்திருக்கிறார், பகலுக்கு வெளிச்சம் என்று பெயர் வைத்திருக்கிறார். அப்ப நம்ம பகலின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தில் இருக்கிறவன் ஒருபோதும் பாவம் செய்ய மாட்டான். அல்லேலூயா. பாவம் பெறுகிறது இரவுல தான். அல்லேலூயா. தயவு செய்து நமக்கு அது விளக்கம் தேவை இருக்காது, எல்லாருக்கும் தெரியும். அதனால விசுவாச பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளையாய் பகலனவாய் இருக்கிற நானே உங்களுக்கு வெளிச்சமும் சூரியனும் சந்திரனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். சந்திரனும் வெளிச்சத்தை கொடுக்கிறது தான். அதனால் நம்ம இருளில் வாழுகிற ஜனங்களோடு இருந்தாலும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய அனாதி விருப்பமாய் இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் கூட அவருக்குள் ஜீவன் இருந்தது,
அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த இருளை மாற்றக்கூடியது அவருக்குள்ள அந்த ஜீவனுடைய வல்லமை, அந்த சக்தி, பவர். உலகத்தை சிருஷ்டித்தவருக்கு ஜீவன் இருந்தது. அந்த ஜீவனை விசுவாசிக்கிறவன், நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், அந்த ஜீவ ஒளியாகிய அவர் மனுஷருக்கு ஒளியாகவே இருக்கிறார். அதனால என்ன அர்த்தம்? நித்தமும் அந்த ஒளியாகிய தேவனை நம்ம மறக்காதபடி. நம்ம யாராவது இருட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஆசைப்படுவோமா? ஒரு தெருவில் நடந்து போகிறோம், ஒரு ஊருக்கு போகிறோம். பழைய காலத்தில் ஊருக்கெல்லாம் நம்ம இருட்டில் போக முடியாது. அது வெளிச்சம் இருந்தால் தான் பாதையில் என்ன கிடக்குன்னு நமக்கு தெரியும். அதனால் அதே போல் இரவும் பகலும் ஒளியாய் ஜீவனுமாய் அற்புதமாய் வழி நடத்துகிற தேவனையே நம்ம சார்ந்து இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ஐந்தாவது வசனம், அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த தேவனுக்குள்ளே இருந்து புறப்படுகிற ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. உலகமெல்லாம் இருள் தான். நம்ம ரெண்டாவது தியானிக்க போகிறோம். ஏசாயா 60 பூமி காரிருளை மூடும், காரிருள் பூமியை மூடும். ஆனால் ஆண்டவர் அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறதுனால இருளானது அதை என்ன செய்யாது? பற்றி கொள்ளவே செய்யாது. அப்ப ஆண்டவரை நம்ம பின்பற்றும் போது பாவ இருள், அல்லேலூயா, அது நம்மளை என்ன செய்ய முடியாது? பற்றி கொள்ளவே முடியாது. தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் சொல்லுகிறது, அவரே ஆழமும் மறைப்பொருளும் ஆனதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிற அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். அல்லேலூயா. இருளில் இருக்கிறதே அவர் அறிவார். பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளாய் நாம இருந்தாலும் நமக்குள்ளே அந்த பாவ சிந்தை என்கிற இருள் இருக்கிறதே அவர் அறிவார். அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவரே ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். நாம மனுஷன் நினைப்போம், நாம செய்கிறதை யார் கவனிக்க போகிறார்? உணர்ச்சிக்கு நம்ம அடிமைப்பட்டு போகிறோம். இதை நினைக்கக்கூடாது, இதை சிந்திக்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது என்கிற அந்த உணர்வு நமக்குள்ளே இருந்தாலும் நிறைய பேர் அந்த உணர்வுக்கு நம்ம அடிமையாகிறோம். பாவ சிந்தனைக்கு விட்டு போடுகிறோம். பொய் சொல்லுகிறது பாவம். சொற்ப லாபத்துக்காக பொய் சொல்லிடுவோம். பிறரை குற்றப்படுத்தது அது ஒரு வகையான இருள். கோபப்படுவது அப்படி. என்னதான் கொடுத்துட்டு கோபப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. இதையெல்லாம் ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்முடைய வார்த்தை, பேச்சு, சிந்தை, செயல், நம்முடைய செயல்பாடு, பாவ உணர்வு, பாவ சிந்தை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் நம்மளோடு இருந்து செயல்படுத்துகிற ஆண்டவர் அறிவார் என்கிற உண்மையை இன்னைக்கு தெளிவாக மனசிலே வைப்போம். யாராவது சொந்த தகப்பன் தாயை பக்கத்தில் வச்சுட்டு நமக்கு பாவம் செய்ய மனம் வருமா? அவரு நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்றாருங்க. தயவு செய்து பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்க சொல்லலாம், அப்படின்னா நான் சன்னியாசியா, நான் என்ன சன்னியாசியா, உணர்வில்லாத மனுஷனா, அப்படி கூட சொல்லுவாங்க. அந்த காரியத்தை கட்டுப்பாட்டின் ஆவியானவர், தயவு செய்து அதற்காகத்தான் ஆண்டவர் திருமணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நிறைய காரியம் விளக்கி சொல்ல முடியாது, நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷி ஆண்டவர் இந்த உறவுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறது தான் பாவம். நீ உன் மனைவியோடு இசைந்து இரு, அது பாவம் இல்லை. உபவாசம், ஜெபம், பரிசுத்த ஆராதனை, திருவிருந்து, இந்த நாட்களில் மட்டும் விரதம் தான். மற்ற நாட்களில் நீங்கள் கூடி சந்தோஷமாக இருங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கெல்லாம் ஆண்டவர் நல்ல கொடுத்துருக்கிறார். சில அந்த சின்ன வயசில் அந்த நாட்கள் வருது வரைக்கும் நம்ம பொறுமையாய் காத்து கொள்ளணும். ருசி கண்ட பூனையை போல ஆயிடக்கூடாது, பிஞ்சிலே பழுத்திடக்கூடாது, அதான் பாவம். ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ வசதி வாய்ப்புகள். அதனால நீ எந்த விதத்திலும் தேவனை குறை சொல்லாதபடிக்குத்தான் கர்த்தர் அதனதன் காலத்தில் அதனதன் காரியத்தை நமக்கு அழகாக செம்மையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மாறுபாடான உள்ளம் கொண்டவர்களாய் இஷ்டத்துக்கு நடக்கிறவர்களாய் இருந்தால் அவர் இருளில் இருக்கிறதை அவர் அறிந்து சீனப்படுவார், வேதனைப்படுவார். அவர் மனப்பூர்வமாக வந்து நம்மளை ஆசீர்வதிக்க
அது ஒரு பெரிய தடையாக ஆகிவிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரசங்கி புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். ஞானியின் கண்கள் அவன் முகத்திலே இருக்கிறது, மூடனோ இருளிலே நடக்கிறான், ஆகிலும் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது என்று கண்டேன். அல்லேலூயா. சாலமோன் ஞானி சொல்லுகிறான், ஞானியின் கண்கள் அவன் முகத்திலே இருக்கிறது, மூடனோ இருளில் நடக்கிறான். நிறைய பேர் இருளிலே இருப்பதைத்தான் விரும்புவாங்க. அவன் மூடன். நமக்கு வரப்போற ஆக்கினையை அறியாத ஒரு முட்டாள். நம்மை கண்காணிக்கப்படுகிறோம், நமக்கு இதுதான் சட்டம். மிருக வாழ்க்கை, மிருகம்தான் தாறுமாறா நடக்கும், அப்படிதானே? மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் ஒரு ஒழுங்கு உண்டு, அறிவு உண்டு. 6 அறிவு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மூடனும் அறிவில்லாதவனும் அறிவில குறைவுள்ளவனும் பாவத்திலே நடக்கிறான், ஆகிலும் அவர்கள் எல்லோருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது. சொல்றான், பாவம் செய்கிறவனும் உலகத்தில் நல்லா தான் இருக்கிறான், அதெல்லாம் நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. அது வரைக்கும் அது நல்லா தான் போய்கொண்டு இருக்கும். நாம் அதை பற்றி ஏமாந்துடக்கூடாது. பிசாசுக்கு அது ஒரு பெரிய வழிவாய்ப்பு. பற்றியா, நீ ரொம்ப உன் மனசை அடக்கி பரிசுத்தத்தை காத்து, ஐயோ நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் பயந்து வாழுறிய. பக்கத்து வீட்டுக்காரனை பாரு எப்படி வாழுறான், எவ்வளவு மோசமாக இருக்கிறான், அவன் சந்தோஷம் குறைவாட்டாக இருக்கிறான். தயவு செய்து அப்படி பிசாசு நம்ம மனசில் தூபத்தை போடுவான். போ பிசாச, நான் ஆண்டவருடைய பிள்ளை, என் தேவன் அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார், நானும் என்னுடைய நாட்களிலே பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவேன் என்கிற ஒரு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற நம்பிக்கை நம்ம உள்ளத்திலே வேணும். எனக்கு ஒரு சகோதரியை தெரியும் பிரியமானவர்களே. ஒரு குறிப்பிட்ட சபையிலே இரவு ஜெபம் உபவாச ஜெபத்துக்கு அதிகமாக என்னை கூப்பிடுவார்கள். அந்த சகோதரியும் அந்த இடத்துல வந்து நல்ல பாடி உதவி செய்வார்கள், நல்ல பாடுவார்கள், சபையை ரொம்ப நேசித்தார்கள். ஒரு சில மாதமாட்டு அந்த சபையில் அந்த சகோதரியை காணல. ஒரு நாள் யதார்த்தமாய் ஒரு மார்க்கெட்டில் அந்த சகோதரியை பார்த்தேன். நான் கேட்டேன், தங்கச்சி இப்படி ஆலயத்துக்கு வரவே இல்லையே. போங்க பிரதர், நான் மனசு ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், அதான் வரல. என்ன விஷயம்னு கேட்டா, அந்த சகோதரி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கும் ஒரு பிள்ளை தான் பிறந்திருக்கு. அது பாட்டி எனக்கு துணி எடுத்து தாங்கன்னு கேட்டு, அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல துணி எடுத்து கொடுக்க எனக்கு போக்கில்லை. எனக்கு வீட்டில் பக்கத்தில் ஒருத்தன் இருக்கிறான், அது குறிப்பிட்ட ஆளை சொல்லலை, அவங்க சொன்னது. நல்லா ரவுடித்தனம் பண்ணுறான், களவு செய்கிறான், வஞ்சிக்கிறான், ஏமாத்துறான், மோசடி செய்கிறான். தினமும் ஒரு காரில் போகிறான், தினமும் ஒரு காருக்கு தகுந்தவாறு சாரிக்கு தகுந்தவாறு உருப்படி மனைவிக்கு போட்டு அவனும் அப்படி போகிறான். ஆனால் விடிய ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி நானும் செபித்து தான் பார்க்குறேன். எனக்கு ஒரே மகளுக்கு ஒரே பிள்ளையாக இருக்கிற அந்த மகளுக்கு ஒரு துணி எடுத்து, பிறந்த நாளுக்கு ஒரு துணி எடுத்து கேட்டு எனக்கு கொடுக்க முடியல. மன வருத்தத்தில் நான் இருக்கிறேன்னு சொன்னார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லு. தயவு செய்து பிரியமானவர்களே, மூடனோ இருளில் நடக்கிறான், தனக்கு பெரிய ஆக்கினையை அவன் குமிக்கிறான், பெரிய பாவத்தை அவன் கூட்டுகிறான் என்பது மூடனுக்கு தெரியவே தெரியாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் பாவமானது கற்பம் தரிக்கும், அது மரணத்தை கொண்டு வரும், அங்கே நித்தின ஆக்கினைக்கு நம்ம உட்படுவோம் என்கிற ரகசியம் தெரியாமல் நாமும் அப்படி இருக்கலாமா? சற்று பிரியமானவர்களே, அதனால் தயவு செய்து பிசாசு அடுத்தவனை வச்சு தான் நம்மளை குற்றப்படுத்துவான், பக்கத்து வீட்டுக்காரரை வச்சு தான் சொல்லுவான், ஆண்டவரே அறியலை, பாவமும் செய்கிறான், நல்லா இருக்கிறான். அதை பார்த்து லொல்லு விடாதீங்க. தயவு செய்து நமக்குன்னு ஒன்று இருக்குது, ஒரு நியமனம் இருக்குது. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், நம்முடைய ராஜ்யம் பரிசுத்த ராஜ்யம். அந்த நித்திய ராஜ்யத்திலே யுகமாய் 1000 வருஷத்துக்கு மேல் அவரோடு வாழறதுக்கு பிறந்தவர்கள். தயவு செய்து நம்ம எவ்வளவு கண்ட்ரோலாக இருக்கிறோமோ அதுக்கு தகுந்தவாறு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். பாருங்க, 1 யோவான் 2வது அதிகாரம்
8வது வசனம். மேலும் நான் புதிய கற்பனையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு புதிய கற்பனையை பாருங்க. ஆண்டவர் நமக்கு கற்பனைன்னு சொன்னா வெளிப்பாடு, நடக்க போற சம்பவங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாய் இருக்கிறது. இந்த கற்பனை ஆண்டவர் நமக்கு ரகசியம் அல்ல, வெளியரங்கமாய் நமக்கு சொல்லுகிறார். ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. நீ எவ்வளவு தூரம் மனசை ஒடுக்கி தன்னை ஆண்டவருக்குள்ளே திடப்படுத்தி, நான் பரிசுத்த தேவனுடைய வித்து, தேவனுடைய பிள்ளை, அவர் வாழ்க்கையிலே 33 வருஷம் பரிசுத்தமாய் வாழ்ந்து காண்பித்தார். மாமிசத்துக்குரிய வாழ்க்கையோடு இறங்கி புலகத்தில் வந்தவர் தான் வாழ்ந்தார். என்னாலையும் அப்படி வாழ முடியும். அதனால அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எப்படி நீ கட்டுப்பாடோடு குறிப்பிட்ட வருஷம் வாழும்போது இருள் தானாக நீங்கி போகும், பாவ இருள். அல்லேலூயா. யோவான் 2வது அதிகாரம் 9வது வசனம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அல்லேலூயா. நிறைய பேர் கேட்டா நான் பரிசுத்தமாக அப்படி என்று சொல்லுகிறவர்கள் கூட பிறந்த சகோதரனை, சகோதர உறவோடு தான் ஆண்டவர் வாழ சொல்லியிருக்கிறார். எல்லாரும் நம்ம சகோதர சிநேகம், கூட இருக்கிறவர்களை நம்ம பகைக்கிறோமா இல்லையா? தன் சொந்த சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். அது ஒரு தாயின் பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லை. சபையில் இருக்கிற மக்களோடு இருந்து பகைக்கிறவங்க, சிலவங்க சபைக்குள்ளே ஒரே ஆராதனையில் பங்கெடுப்பாங்க. ஆனால் அந்த குசுமுசு, அந்த கோல் சொல்வது, அந்த எண்ணம் ஒரு கசப்பு, அது மிகவும் ஆபத்தானது. அல்லேலூயா. தன் சொந்த சகோதரனை எழுதல, சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். நீ மற்றபடி என்ன பெர்ஃபெக்டா இருந்தாலும் சபை கூடி வருது, இதெல்லாம் சகோதரர், ஒரு தகப்பனுடைய பிள்ளைகள். பின்னால் அந்த விளக்கத்தை நான் சொல்றேன். தயவு செய்து பிரியமானவர்களை, வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. அதுவும் இல்லாமல் சொந்த சகோதரனையும் பகைக்க கூடாது. சிலவங்க ஒரு தாய் வீட்டில் 2 ஆம்பளை இருந்தாலும் இஷ்டத்துக்கெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் தவறு, பாவை, துரோகி, அப்படி இப்படின்னு மூத்தவனை இளையவன் சொல்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படிலாம் செய்கிறது அவன் ஆக்கினைக்கு தப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தயவு செய்து நம்மிடத்தில் அப்படியாய்ப்பட்ட, நமக்கு தான் எல்லாம் தெரியும், நான் கெட்டிக்காரன், அவன் பாவி அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறது கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம மேக்சிமம் யாரையும் குற்றப்படுத்தாதபடி சில பாஸ்டர்மாரை நம்ம நல்லா என்ன செய்வோம், என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், வியாக்கியானம் பேசுவோம். அதெல்லாம் பெரிய தவறு. அல்லேலூயா. அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு செய்கிற பிரதிபலன் அது அவரோட கூட வருது. நம்ம நியாயம் தீர்க்க நம்ம எந்த தகுதியும் கிடையாது. அதில் போய் அவன் அப்படிதான் பிரசங்கம் பண்ணுவான், இவன் இப்படித்தான் செய்வான், அந்த பாஸ்டர் அப்படியாகும். பாஸ்டர் ஊழியக்காரனெல்லாம் யாரும் வருத்தப்படுத்தவே கூடாது. அல்லேலூயா. 10வது வசனம் 1 யோவான் 2:10 சொல்லுகிறது, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டு இருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. சகோதர உறவோடு, சகோதர அன்போடு, அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க மேல எவ்வளவு குற்றம் சாட்டலாம் இருந்தாலும் சரி, சகோதரனாய் சகோதரியாய் பாவித்து அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டு இருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் சில காரியங்கள் நமக்கு எக்ஸ்ட்ரா செய்ய வேண்டிய ஒரு கடமை வேதத்தின் அடிப்படையில் இருக்கவே இருக்கிறது. அதை தவறாமல் கை கொள்வோமானால் முழுவதும் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று கர்த்தரே நம்மை குறித்து சாட்சி பகர்வதற்கு அது ஏதுவாய் இருக்கும். 11வது வசனம். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். எவ்வளவு விஷயம். அந்த பகையானது போக 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 அவனுடைய கண்களை குருடாக்கி விடும். அவனுக்கு இந்த சுய புத்தியை பேசியே பழகினோம், எப்பமா அப்படியே குற்றம் சாட்டுகிறத பார்க்க முடியும். இப்போ கோர்ட்டு கேஸு வழக்கெல்லாம்
ஒரு தாயின் பிள்ளைகள், தகப்பனுடைய பிள்ளைகளுக்கு தான் சொத்து கேஸுன்னு பார்க்க முடியும். இந்த சிவில் கேஸ் எல்லாம் பார்த்தா அண்ணன் தம்பிக்குள்ளே தான் நடக்கும். வெட்டு குத்து சண்டை. ஒரு அடி மனையை விட்டு கொடுக்க மனசு வராது. ஈகோ, கொஞ்சம் சரீர பலம் இருந்தால் பின்ன அவ்வளோதான், மூத்தவர்களை மதிக்கவே மாட்டோம். அல்லேலூயா. இப்படியாய்ப்பட்டவர்களை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஏன்னா நீ காண்கிற சகோதரனிடத்தில் உனக்கு அன்பு இல்லைன்னு சொன்னால் காணக்கூடாத தேவனிடத்தில் உனக்கு அன்பு இருக்காது என்று நிச்சயமாக சொல்லியிருக்கிறார். நேரடியாய் காண்கிற உன் கூட பிறந்த ஒரே தாய் கொடியிலே பிறந்த சகோதரன் நீ பகைக்கிறவனாய் இருந்தால் காணாத தெய்வத்தின் மீது எப்படி அன்பு காட்ட முடியும்? தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளில் இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் கடைசி அவனுடைய லைஃப் எங்க போய் நிற்கும்னு அவனுக்கு தெரியாது. பிரேக் இல்லாத லாரி போல் அவன் மனசு, அவன் எப்படி ஆரம்பத்தில் இருந்தாலும் சுடுகாடு போகிற வரைக்கும் அவன் ஜென்ம சுவாமம் மாறாது. கசப்பு கண்டாலே முறுமுறுப்பு. பேப்பர்லாம் பார்க்குறோம், சகோதரனை அடித்து கொண்டான் சொத்துக்காக. சொத்து அங்கே பங்கு வச்சையில் அடிதடி, இப்படியெல்லாம் நம்ம கேஸ் பேப்பரில் பார்க்குறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 133வது சங்கீதம் 1வது வசனம். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. ஒரு விசை கூட சொல்லுகிறேன், சபை கூடி வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிங்க. அம்மா எப்படி இருக்கம்மா, நீ ஏன் போன வாரம் வரல, உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குது, அப்படி அதாவது சொன்னால் ஃப்ரீயாக பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. அந்த சகோதர அன்போடு நான் உங்களுக்காக செபிக்கிறேன்னு சொல்லுங்கள். சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு சொன்னால் கண்டிப்பாக செபிக்கணும். செபித்து பாருங்கள், ஒருவர் செபத்தை ஒருவர் தாங்கி பாருங்கள். அதான் சபை கூடி வருதல். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பமானது. நீங்கள் நிறைய பேர் விசுவாசிக்கிறாங்களா? ஒரு ஆளை கண்டால் ஆமாம் நான் வாரான், அவள் எதிர போகிறது, மூஞ்சால கிட்ட ஒன்று டக்குன்னு ஒரு வெட்டு இங்கே திருப்பிட்டு பார்க்குறது, இதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு. சபைக்குள்ளேயே ஒற்றுமை அன்பு இல்லைன்னு சொன்னால் எப்படி நீங்கள் ஆண்டவரை நம்ம நேசிக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. தயவு செய்து பிரியமானவர்களுடைய வசனத்தை நம்ம பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். லூக்கா சுவிசேஷம் 11வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 35வது வசனம். ஆகையால் உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷன் பிரசங்கிக்க நானே இருந்தாலும் சரி, யாராய் இருந்தாலும் சரி, உனக்குள்ளே இருக்கிற வெளிச்சம் அது இருளாகாதபடி. ஏன்னா நீ பெர்ஃபெக்டா உண்மையாய் தன்னை அடக்கி ஆண்டு பரிசுத்தத்தை காத்து கொண்டு உண்மையாய் உபவாசம் இருந்து செபித்து வரக்கூடிய காலங்களில் பிசாசுக்கு அது பொறுக்காது. எப்படியாகிலும் உன்னுடைய வளர்ச்சியை கெடுப்பதற்கு அவன் பல வழிகளிலே முயற்சி பண்ணுவான். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கை. ஒவ்வொரு நாளும் எச்சரிக்கை. நம்ம நேற்று என்ன செய்தோம்? நீ அசை போடு. ஒருவேளை வாய்ப்பதறி சிந்தப்பதறி பேசிட்டு அந்த மனுஷியோடு ஒப்பரவாகிடு. தன்னை தாழ்த்து. அவங்க குற்றம் அவங்க மேலே இருந்தாலும் சாரி, நான் அப்படி உங்களை முறைச்சிருக்க கூடாது, நான் அந்த இடத்துல அப்படி பேசியிருக்க கூடாது. அதான் அந்த தாழ்மை உள்ளவனுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். உனக்குள்ளே இருக்கிற கொஞ்ச வெளிச்சமும் அது இருளாய் மாறிவிடாதபடி எச்சரிக்கையாயிருன்னு சொல்லுகிறார். 36வது வசனத்திலேயும் அது இருக்குது. அல்லேலூயா. உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடையாதிராமல் முழுவதும் வெளிச்சமாய் இருந்தால் ஒரு விளக்கு தன் பிரகாசத்தினாலே உனக்கு வெளிச்சம் கொடுக்கிறது போல உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்றார். உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்து விடாமல். சில பேருக்கு கண்ணு நல்ல பார்வை பார்க்கும், வாய் சும்மா இருக்காது. வள நீ ஏன் அப்படியா, அவ இப்படியா, அவளுக்கு இப்படியாம, அப்படி இப்படி நம்ம பேசுகிறது பார்க்குறோம். அதான் உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருள் அடைந்து, பார்க்கையில பொறாமையில பார்க்கறது, எரிச்சலா பார்க்கறது, நாவில பேசுகிறது, புறம் கூறுதல், குற்றப்படுத்துது. அல்லேலூயா. அதனால ஒரு அவயங்கள் எந்த காது கேட்குது, புறம் கூறுதல காது கொடுத்து கேட்கறது பாவம். அல்லேலூயா. அடுத்த சொல்றது அப்படியா ருசிச்சு கேட்கறது அதை விட பாவம். அதான் உன் சரீரம் ஒரு புறத்திலும் இருளடைந்து விடாமல், காது கேட்காதபடி, வாய் பேசாதபடி, கண் காணாதபடி எச்சரிக்கையாயிரு என்று
ஆண்டவர் எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, பாவம் எப்படி உள்ளே நுழையும் என்பதற்கு ஆதாரமாக கர்த்தர் இன்னைக்கு இருளின் ஆதிக்கத்தை குறித்து நமக்கு தெளிவாக பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றார். அல்லேலூயா. யாரை? கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒருவனை. அன்பானவர்களே, அந்த வசனத்தை நீங்க முன்னும் பின்னும் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது என்று அழைத்திருக்கிறார். சபையை கூடி வருகிறோம். அப்படி என்றால் அந்த சபையில உட்கார்ந்து இருக்கிறவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய், பாவ சிந்தை உள்ளவனாய், வெண்வஸ்திரம் என்கிற பரிசுத்த உள்ளத்தோடு அவன் அன்னைக்கு ஆலயத்துக்கு வரவில்லை. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பந்தி எடுக்கும் போதும் நிர்விசாரமா வந்துடும். பந்தி முதல் மாசம் முதல் வாரம் பந்தி, அவன் போனா ஊழியக்காரன் 1000 கேள்வி கேட்பான். அந்த பாவ அதுக்கு முன்னால ஏதாவது ஒரு தகுதி இல்லாத காரியத்தை செய்திருப்போம், அதோட வந்துடும். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பணிவிடைக்காரனை நோக்கி வெண் வஸ்திரம் குறிப்பிட்ட வஸ்திரம் தரித்திராதவனை தூக்கி, அந்த குறிப்பிட்ட வஸ்திரம் அது பரிசுத்தம். அல்லேலூயா. பரிசுத்தமாய் நீ ஆராதனையில வந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், இவனை பிடிச்சி அழுகையும் கற்படுக்கும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளில் போடுங்கள். தயவு செய்து பிரியமானவர்களே, நம்ம நினைச்சிருக்கிறோம் நம்ம மட்டும் அழகா பரிசுத்தமாய் காத்து பாவம் பல வழிகளில் நுழைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறல ஏன் என்பதற்கு இந்த வார்த்தை மூலமாக பேசுகிறார். நான் கேட்பேன், ஆண்டவரே, பிள்ளைகள் புலம்புகிறார்கள், இன்னும் கதை நடக்கலை, இன்னும் சக்சஸ் ஆகலை, இன்னும் வியாதி சுகமாகலை, இன்னும் என் பலவீனம் என்னை விட்டு நீங்கலை. அதற்காகத்தான் இவ்வளவு காரியங்களையும் கர்த்தர் விளக்கி பேசுகிறார். ஆராதனை ஒரு பகுதி ஆசீர்வாதமாக இருந்தாலும் அடுத்த வார்த்தை பகுதி நமக்கு முக்கியமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. கர்த்தர் பேசும்போது அதை கவனிச்சு, இந்த காரியம், இந்த நம்ம பேசிக்கொண்டு இருக்கிற காரியம் ஏதாவது உங்களிடத்தில் இருந்தால் அதை மாற்றினால் பிசாசு உங்களை விட்டு கண்டிப்பா நீங்கி போவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 33. அதே இதுதான். புரோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். விசுவாசிகளுக்கு மாத்திரம் ஆண்டவர் அதை சொல்லல, ஊழியம் செய்கிறவனுக்கும் சேர்த்துதான். இதுக்கு முந்தியுள்ள வசனங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு எஜமான் ஒருவனுக்கு 2 தாலந்தும், ஒருத்தனுக்கு 5 தாலந்தும், ஒருத்தனுக்கு 10 தாலந்தும், ஒருத்தனுக்கு 1 தாலந்தும் கொடுத்தார். அல்லேலூயா. 2 தாலந்து கொடுத்தவனுக்கு 4ஆய் மாற்றினான். 5 தாலந்தை பெற்றவன் 10ஆய் மாற்றினான். 1 தாலந்தை பெற்றவன் மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுகிறேன், எல்லாரும் ஊழியம் செய்யணும், எல்லாரும் ஆண்டவருக்கு நற்கனி கொடுக்கணும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் உனக்கு எல்லாரும் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு பலனை கொடுக்கணும். சிலவங்களுக்கு படிப்பு இருக்காது, பேச்சு திறமை இருக்காது, அவங்களுக்கும் முடிஞ்சது செபத்தில் கண்ணீர் வடித்து அவருக்கு காணிக்கையை கொடுக்கிறது. அது ஒரு வகையான காணிக்கை. முடிஞ்ச காணிக்கையை, முடிஞ்ச வேலையை கர்த்தருக்கு நம்ம செய்யணும். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு ஜெபிக்கலாம் இல்லையா? அதுக்கு தாளந்தா தேவை. மேடையில் வந்து தான் பேசணுமா? இல்லையே. அமைதியாக இருந்து, ஆண்டவரே எங்கள் பக்கத்து வீட்டில் பாருங்கள், விக்கிர ஆராதனை செய்கிறாங்க, தூர தேசத்தை பாருங்கள், அவங்க அறியாமல் இருக்கிறாங்க, அவங்க அறியாமையை மாற்றுங்க, அவங்களுக்கு ஒரு நன்மை செய்யுங்க, ஜெபிக்கலாமே. இதுதான் தாளந்து. 2 4 மாத்துறது, 5 10 மாத்துறது. அப்போ ஒரு மனுஷனுக்கு கொடுத்த தாளந்த அவன் ஒன்றுமே செய்யலையாம், எதுவுமே செய்யலை. தனக்கென்று ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் ஒருவேளை கேட்டிருப்பான். ஆண்டவருக்கு கனி கொடுக்கல, தாளந்தை கொடுக்கல. அறுவடை மிகுதி, ஆட்கள் குறைவு என்று சொன்ன பிறகும்
அதை குறித்து கடுகளவு கரிசனை இல்லாத ஊழியக்காரனை பார்த்து சில ஊழியக்காரங்க நம்ம பேச்சு சொல்கிறோம், தேவைக்கு மட்டும்தான் பேசிக்கிட்டு மௌனமாக இருந்து பைசா அப்படி இப்படின்னு இருந்தால் அப்படியாய்ப்பட்டவங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. புரோஜனமற்ற ஊழியக்காரன். ஒருவேளை ஆண்டவர் நம்பி இருப்பார், இந்த ஊழியக்காரன் இந்த ஆத்துமாக்களுக்காக பரிதவிப்பான், அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக மனம் கசந்து அழுவான், திறப்பிலே நிற்பான் அப்படின்னு சொல்லிதான் அவருடைய பணியை செய்வதற்கு குறிப்பிட்ட ஆளை நியமனம் பண்ணி வச்சிருப்பார். அவன் ஆண்டவருக்கு பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாய் இருந்தா தேவ தூதருக்கு சொல்லுகிறார், அங்கே இவனை பிடிச்சி புறம்பான இருளில் தள்ளி போடுங்கள், அக்கினியில தூக்கி போடுங்க, அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அல்லேலூயா சொல்லுங்க. நியாயாதிபதி நம்முடைய ஆண்டவர், நீதி செய்கிறவன். அதற்கு பயந்துதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உனக்கு கரத்திலே கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களை குறித்து உன்னிடத்தில் தான் கேட்பேன். இப்ப நீங்க ஒரு 30 பேரு 40 பேரு 20 பேரு வரீங்க, அவ்வளவருக்கும் கணக்கு நான் தான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் கேட்பார் ஒவ்வொரு பேரையா பேரை சொல்லி. அந்த பாத்திரத்துக்கு தகுதி இல்லாம போறதற்கு காரணம் நீ சரியாக சொல்லல, என்னை தண்டிப்பார், ஊழியக்காரரை தண்டிப்பார். இப்போ ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துகிற ஹைச்சம், அந்த ஸ்கூல் 6D 6B 6C இப்படி இருக்கும். நான் படிக்கிற ஸ்கூல்லலாம் அப்படிதான் இருந்து, ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஒழுங்கா டீச்சர்மார் நல்ல பிள்ளைகள் மார்க் எடுக்கலைன்னா தலைமை ஆசிரியர் வந்து கேள்வி கேட்பார், ஏன் உங்க கிளாஸ்ல மட்டும் இத்தனை பேர் பாஸ் பண்ணல?